ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா குக் ஆகணும். இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அப்சர்வ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ்.